ஹலோ ஃப்ரெண்ட், காரக்குடி ஸ்டைலில் நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக செய்யலாம். அதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதன் கூடவே ஒரு 10 பூண்டு பல்லை உரிச்சு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு. இதன் கூட வீட்டில் அரைச்ச வந்து மிளகா பொடி, நம்ம வீட்டில் குழம்பு தூள் அரைச்சிருப்போம்ல, அது வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதன் கூடவே வந்து பேக்கெட்டில் இருக்க சாம்பார் பொடி வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா புளிக்கரைசல் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிருக்க இறக்கிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.